இந்த Canara Robeco மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFO உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல வேல்யூ அடிஷனாக இருக்குமா, இல்லை நீங்கள் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த Canara Robeco மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFO 1 March 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இது மேனுஃபேக்சரிங் கேட்டகரிக்குள்ளே வர NFO. இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். S&P BSE இந்தியா மேனுஃபேக்சரிங் TRI தான் இதோட பெஞ்ச் மார்க் அதை யூஸ் பண்ணிக்கிறது. மினிமம் அமௌண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000. ஃபண்ட் மேனேஜர் பேர் பிரணாவ் கோக்லி. இல்லை எக்ஸிட் லோ சார்ஜ் இருக்குது. சப்போஸ் இன்வெஸ்டர் 1 இயருக்கு முன்னாடி ரிடீம் பண்ணார்னா அவருக்கு 1% எக்ஸிட் லோ சார்ஜ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த Canara Robeco மேனுஃபேக்சரிங் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி இது மேனுஃபேக்சரிங் டீமில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் டீமுக்கான ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த NFOட சூட்டபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுப்போம். லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது ப்ரிடாமினண்ட்டாக மேனுஃபேக்சரிங் டீம் கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கான ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டீம் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸை பற்றி ரொம்ப புல்லிஷாக இருக்கிற அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சூட்டபிள் சாய்ஸாக இருக்கும். இப்போ இந்த Canara Robeco மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFOவில் இன்வெஸ்ட் பண்ணனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீமுக்கான டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் அவங்க ஃபண்ட்ஸ் டைவர்சிஃபை ஆகுது. இன்னொன்று எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் டீமில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு சூட்டபிள் சாய்ஸாக இருக்கும். இப்போ சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பாலிசி. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டீம் பர்ஃபார்மன்ஸை பற்றி ரொம்ப புல்லிஷாக இருக்கிற அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட இது ஒரு சூட்டபிள் சாய்ஸாக இருக்கும். ப்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த கான்செப்ட் இன்வெஸ்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ரிஸ்கியர் ஃபண்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு அவ்வளோ சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கிரீட் டீம்ஸும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது அட் டைம்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஓவர் எக்ஸ்போஷர் தரனால நீங்கள் மிஸ்லீடிங் ராங் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணிச்சு இல்லை அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியோ டைனமிக் நேச்சர் கிடையாது. எது உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நிறைய வாலிடைல் நேச்சர் ஆட் ஆகும். இதில் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டீம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் உங்களுக்கு எந்த விதமாக ரிட்டர்னும் கிடைக்காம இருக்கலாம், இல்லை கம்மி ரிட்டர்ன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி NFO சூஸ் பண்ணிச்சு உங்கள் டைமிங்கும் சர்க்கிள் ஆஃப் காம்படென்ஸும் ஹையர் சைடில் இருக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி NFOவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் பிளானரோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ கன்சல்ட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். இப்போ இந்த Canara Robeco மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFOவோட எல்லா கீ ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் நம்ம பேசிட்டோம். இப்போ ஃபைனல் டேக்அவே என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை இதை அவாய்ட் பண்ணணுமா? நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லாட்டி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த NFOவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிச்சவே அதுவே உங்களுக்கு உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு அவ்வளோ சூட்டபிள் சாய்ஸாக இருக்காது. சப்போஸ் இந்த மேனுஃபேக்சரிங் டீமை பற்றி உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியாது, இல்லை எப்போ இதில் என்டர் ஆனோம் எப்போ இதில் எக்ஸிட் ஆனோம் அதை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறச்சு நீங்கள் இந்த NFOவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்போவுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிளாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் NFO சூஸ் பண்ணிச்சு நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானரோட அட்வைஸ் எடுக்கிறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அவர் பார்ப்பார் சப்போஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இந்த NFOட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அலைன் ஆகலாம் இல்லையா, இந்த NFOவில் இருக்கிற ரிஸ்க்கும் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகலாம் இல்லையா. இன்னொன்று அவர் ஓவர்லேப் ரேஷியோ மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவார். சப்போஸ் இதே மாதிரி ஃபண்ட்ஸ் நீங்கள் ப்ரீவியஸாக இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு அப்போ இந்த ஃபண்ட் அவர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ஆஸ் இன்வெஸ்டர் நீங்கள் ஹை ஓவர்லேப் ரேஷியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிடும். சப்போஸ் இந்த NFO உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஐடியல் சாய்ஸாக இருந்தால் கூட ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் உங்களுக்கு கைடன்ஸ் தர முடியும், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ இந்த எல்லா ஏரியாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஷியல் பிளானர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருப்பார். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.